இப்போ சக்தி வயசு 37 ஒரு 153 சென்டிமீட்டர் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் சாதி நாயக்க சமூகத்தை சேர்ந்தவங்க தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 15,000 வாங்கிட்டு இருக்காங்க. குடும்பம் சகோதர ஒருத்தங்க இருக்காங்க, சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பின்னரும் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. இப்போ 7 ராசி வயசு 28 ஒரு 165 சென்டிமீட்டர் ராசி துலாம் நட்சத்திரம் சித்திரை 3ஆம் பாதம் சாதி உடைய சமூகத்தை சேர்ந்தவங்க அரசாங்கம் பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 38,000 வாங்கிட்டு இருக்காங்க. குடும்பம் சகோதரி யாரும் கிடையாது, சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பின்னரும் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. என் பேர் கௌதமி வயசு 31 ஒரு 168 சென்டிமீட்டர் ராசி மேஷம் நட்சத்திரம் அசுவினி சாதி மழவரைய சமூகத்தை சேர்ந்தவங்க அரசாங்கம் பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 24,000 வாங்கிட்டு இருக்காங்க. குடும்பம் சகோதரர் யாரும் கிடையாது, சகோதரி யாரும் கிடையாது. ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணுரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. என் பேர் சின்னமணி வயசு 27 ஒரு 159 சென்டிமீட்டர் ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டேன். சாதி காலங்கிற சமூகத்தை சேர்ந்தவங்க தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 20,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, வீட்டுக்கு ஒரே பொண்ணு சொல்லியிருக்காங்க. சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணுரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. இப்போ அஞ்சலி வயசு 31 ஒரு 154 சென்டிமீட்டர் ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டு சாதி நாயக்க சமூகத்தை சேர்ந்தவங்க அரசாங்கம் பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 28,000 வாங்கிட்டு இருக்காங்க. குடும்பம் சகோதரி யாரும் கிடையாது, சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணுரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. என் பேர் யோகினி வயசு 35 ஒரு 161 சென்டிமீட்டர் ராசி கடகம் நட்சத்திர பாயில்யம் சாதி கச்சிராய சமூகத்தை சேர்ந்தவங்க அரசாங்கம் பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 20,000 வாங்கிட்டு இருக்காங்க. குடும்பம் சகோதரி யாரும் கிடையாது, சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பின்னரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க.